நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம நாளைக்கான வியூஸ பார்க்க போறோம். ஸோ இதில நாம பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸும், இன்ட்ரா டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேம்ல என்ன மாரி செட்டப்ல இருக்கு? நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ என்ன டீட்டெயில்ல நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டைமோட அனாலிசிஸ்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பிரைஸேஷன். பிரைஸேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ப்ரீவியஸா நான் என்ன சொல்லியிருந்தேங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வந்து ரீஅகைன் மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபெயில்டுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்சா வந்து 25,800 இந்த லெவலும், ஒருவேளை இந்த லெவல் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,400 வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபெயில்டுக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,800க்கு நியரஸ்ட்டா வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லெவலுக்கு கீழ மறுபடியும் மார்க்கெட் வந்து என்ன நடக்குங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த லெவல் போயிடும்னு சொல்லியிருந்தோம். அதேபோல அந்த ரேஞ்ச் எல்லாம் வந்தா இன்டர் டைம் ஃப்ரேம் அனலைஸ்ல கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது பெட்டர்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் என்ன வியூல இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, பிரைஸேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ பிரைஸேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரைஸேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் பை ட்ரெண்ட்ல இல்லாம டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. ஸோ பிரைஸேஷன் கிராக் ஆயிருந்தது. ஸோ இந்த கிராக் அவுட் என்ன ஆயிருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட். அகைன் பைக் சாதகமா பிரேக் அவுட் நடந்தது. ஸோ நடந்திருந்தாலும் இந்த பிரைஸேஷன் பிரேக் அவுட் வந்து ஃபெயில்டு அப்படிங்கிறனால, ஸோ பிரைஸேஷன் ஃபெயில்டுக்கு மேக்ஸிமம் இந்த லோக்கு வரணுங்கிறது வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ அது போல வந்து மார்க்கெட் வந்து இந்த பிரைஸேஷன் லோக்கு நியரஸ்ட்டா வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த லெவல பிரேக் பண்ணியிருந்தா, நமக்கு 25,400க்கும் வர சார்ஜஸ் இருந்திருக்கு. ஸோ பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆனதுனால தான் நமக்கு ரிவர்ஸும் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் இப்போ எந்த லெவல்ல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் அகைன் ரீட்ரேஸ் வந்துட்டு ஃபெயில்டுக்கான ரேஞ்சையும் ரீச் பண்ணிட்டு அதன் பிறகு இங்கிருந்து மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகி பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கான ரேஞ்சும் இப்போ டார்கெட் ரேஞ்சும் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் வந்து கிளியர்லி எக்ஸ்பிளைன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்ட் அகைன் பிரேக் பண்ணிட்டு அதோட ஃபர்ஸ்ட் ரேஞ்சுக்கு நமக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹைல இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கிறனால, ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் நிறைய பேருக்கு என்னன்னா, என்ன அடுத்த ரேஞ்ச் என்ன? அடுத்த டார்கெட் எங்க போகும்? அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். கொஞ்சம் டீட்டெயில்டா பாருங்க. ஸோ அனலைசிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்பயுமே. ஸோ நம்ம வந்து என்னதான் நம்ம என்ட்ரி எடுத்தாலும் நம்ம எங்க எக்ஸிட் பண்ணணுங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. ஸோ அது தெரியல அப்படின்னா நம்ம என்னதான் நம்ம என்ட்ரி எடுத்துட்டு ப்ராஃபிட் பார்த்திருந்தாலும், எங்க வெளியில வரணுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ட்ரி எங்க? ஸ்டாப் லாஸ் எங்க? எக்ஸிட் எங்க? இது தெரிஞ்சிருந்தா தான் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கிளியர்லி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரெண்ட் லைன் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் லைன பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ரீசென்ட் பிரைஸேஷன் ஹை. ஸோ இந்த பிரைஸேஷன் ஹைக்கு தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் டிராப் பண்றோம். பாசிட்டிவ்ஸ் வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து ஷோ பண்ணுது. ஸோ பாசிட்டிவ்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நியரஸ்ட்டா பாசிபிலிட்டீஸ் வந்து 26,800 ட்ரெண்ட் லைன் வந்து மேபி இது வந்து இம்மீடியட்டா இந்த ரேஞ்ச ரீச் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பாசிபிலிட்டீஸ் நம்ம வந்து இங்க போயே ஆகணும்னு சொல்லவும் முடியாது. மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இங்கிருந்து போனா அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் எங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியுமே தவிர, கண்டிப்பா பிரேக் அவுட் ஆச்சு இங்க போகணும் அவசியம் இல்ல. ஃபெயில்ட் ஆகவும் செய்யலாம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும் இங்கிருந்து இங்க போகலாம். அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். பட் அடுத்தடுத்த நாள், ஒவ்வொரு நாளுக்கும் அடுத்தடுத்த நாள் நம்ம அனலைஸ் பண்ணும்போது, ஸோ கன்டினியூட்டி அந்த ரேஞ்சுக்கு அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கா இல்லையா? அந்த மாரி வேவ் ஸ்ட்ரக்சர் இன்ட்ராடே செட்டப்ல இருக்கா இல்லையா? ஸோ ரீஅகைன் மார்க்கெட் திரும்புதா? இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த நாள் நடக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் இந்த பை ட்ரெண்ட் கன்டினியூவா போயிட்டே இருந்தால், பாசிபிலிட்டீஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் 26,800. நான் நண்பர்களுக்கு கேட்கிறேன், நீங்க சொன்னீங்களே அது போகலையே, ரிவர்ஸ் ஆகுதே. ஸோ நான் வந்து மார்க்கெட்ட வந்து நான் வழி நடத்தல. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதோ, அத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதோ, அத தான் நாமளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் சொல்லிட்டேன், அங்க தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இது வரைக்கும் வரணும். வந்துட்டு இத பிரேக் பண்ணா 25,400க்கு போகலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துலயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சா இல்லையா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதா, எடுக்க முடிஞ்சுதான்னா நம்ம அந்த இடத்துல இன்டர் டைம் அனலைஸ் பண்ணா தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நேரங்கள்லயும், ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கரண்ட் வேவ் ஸ்ட்ரக்சர வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்றோங்கிறத மறந்துறாதீங்க. ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆனதுன்னா, மறுபடியும் கன்டின்யூ ஆகுமா, ஆகாதாங்கிறத நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி, அடுத்தடுத்த நாள் நமக்கு என்ன மாரி வேவ் ஸ்ட்ரக்சர் குடுக்குது, ரிவர்ஸ் ஆகுதா, என்னங்கிறத நம்ம அட் த மொமெண்ட் அந்த டைம்ல தான் டிசிஷன் எடுக்க முடியும். சரிங்களா? பட் பாசிபிலிட்டீஸ் இந்த ட்ரெண்ட் கன்டினியூவா போயிட்டே இருந்தால் எங்க போகலாம்? 26,800 ஓகே. ஸோ ஒருவேளை இந்த பிரைஸ் ரிஜெக்ஷன்
அதுதான் ரெசிஸ்டன்ஸ்லாம் கேட்டா கிடையாது. ஸோ ஆல் டைம் ஹை இஸ் ஆல்சோ ரெசிஸ்டன்ஸ். இந்த ஹையும் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்னும் அத பிரேக் அவுட் பண்ணல. ஸோ சப்போஸ் நாளைக்கு கேப் அப் ஆயி ஃபெயில்டும் ஆகலாம். அதாவது ரெட் பாராவும் போடலாம். அல்லது டே கேண்டில் சொல்றேன். நாட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம். ஓகே. ஸோ ஒருவேள பிரேக் அவுட் ஆயி கிரீன் பாராவே இருந்துட்டு, அதுக்கப்புறம் கூட ஃபெயில் ஸ்ட்ரக்சர் குடுக்கலாம். ஸோ பாசிபிலிட்டீஸ். ஸோ இங்க வந்து என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 26,500 ஒண்ணு வந்து 26,800. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, ஸோ இங்க ஃபெயில்ட் ஆகுமா? ஆகாதாங்கிறத நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணணும். ஒருவேள லைவ்ல ரன் ஆகும்போது அத கிளியரா நம்ம கண்டுபிடிச்சோம்னா தான், சரி ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச வந்து இது பிரேக் பண்ண முடியல. இது எகைன் ஃபெயில்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அகைன் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்ணலாம். பண்ணலாம்னு தான் சொல்றேன். பண்ணும்னு நான் சொல்லல. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க யாரும் வந்து மார்க்கெட்ட 100% பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. பாசிபிலிட்டீஸ் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச ரிஜெக்ட் பண்ணா எது வரைக்கும் வரலாம்? இந்த ரேஞ்ச ரிஜெக்ட் பண்ணா இது வரைக்கும் வரலாம். ஸோ வரதுக்கு முன்னாடி வேற என்ன சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு? அங்க என்ன நடக்குது? அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டெய்லி அப்டேட்ட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சு, இது வரைக்கும் போகும். இது பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வரணும்னு நம்ம இன்னைக்கு சொன்னாலும், அடுத்தடுத்த நாள் டே டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு? அடுத்தடுத்த நாள் வந்து டே டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு? கன்டினியூட்டில இருக்கா? அல்லது ஃபெயில்ட் ஆக போகுதா? அப்படிங்கிறத நம்ம டெய்லி கன்டினியூஷன்ல பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்ல இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ போடுறனால மட்டும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் சொல்றனால மட்டும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம சொல்றது நடக்கணும்னா, அடுத்தடுத்த நாள் டெய்லி அப்டேட்ல இருந்ததுனா தான் நமக்கு கன்டின்யூ ஆகுமா? ஆகாதாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒருவேளை கன்டின்யூ ஆகி போகாம ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம எக்ஸிட் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸும் இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன ஃபாலோ பண்றீங்க. டெய்லியும் வீடியோவ கன்டின்யூவா வாட்ச் பண்ணுங்க. ஸோ டெய்லியும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் போட்டுட்டே தான் இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் கொஞ்சம் வந்து பிஸியா இருந்தனால என்னால போட முடியல. ஸோ இந்த இடத்துல இன்டர் டைம் ஃப்ரேம் ஒரு வேள ரிவர்ஸ் ஆச்சுன்னா, நான் அதை எக்ஸ்பிளைன் என்னோட என்னோட இவ்வளோ நாளா வாட்ச் பண்றவங்களுக்கும் என்னால கன்டின்யூ பண்றது நல்லாவே தெரியும். ஸோ என்னோட வியூஸ் எப்படி இருக்கு? என்னோட அனலிசிஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே. அ இப்ப பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஸ்ட்ரக்சர்க்கு வருவோம். பை ட்ரெண்ட் கிராக் ஆயிருக்கு இப்போ. சரிங்களா? ஸோ பை ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த பை ட்ரெண்டுக்கான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுல மார்க்கெட் இப்ப இருக்கு. 26,500. அடுத்தது 26,800 பார்த்துருக்கோம். ஸோ இந்த லெவலுக்கு மேல சஸ்டெய்னா ஸோ நம்ம இது மட்டும் இல்லாம அனலிசிஸ் வந்து ஃபிபனாச்சி டூல் வச்சு பார்த்துருவோம். ஸோ நம்ம நாட் ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் அனலைசிஸும் இல்லாம நம்ம ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மென்ட் சாரி ஃபிபனாச்சி ட்ரெண்ட் பேஸ்டு ரீட்ரேஸ்மென்ட் ட்ரெண்ட் பேஸ்டு ரேஞ்சில பார்ப்போம். ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுவும் நமக்கு வந்து 26,870 ஸோ ஓகே. கிட்டத்தட்ட வந்து 20,870 அந்த ரேஞ்சில இருக்கு. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்ல தான் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைனும் ஃபிபனாசியோட டார்கெட் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 26,800ல இருந்து 26,870 இந்த ரேஞ்ச நம்ம வந்து இண்டிகேட் பண்து. ஸோ இந்த 26,500க்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயி சஸ்டெய்ன் ஆச்சு. ஹோல்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆகாம இருக்குது. நான் அடிக்கடி ஏன் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகி ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிரேக் அவுட் வந்து ஃபெயில்டு தான் ஆகும். அதனால தான் வந்து நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஒவ்வொரு பிரைஸ் ஆக்ஷன் லோவும் நமக்கு ஒரு சப்போர்ட் தான். அப்படிங்கிறத கரெக்ட்டா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெய்ன் ஆச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் சாரி ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் 26,800லேருந்து 26,870 ஸோ இந்த லெவல் ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல நமக்கு என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு இதுக்கு மேல செஷன் ஆகுறத பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ்ல டார்கெட் ரேஞ்ச கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சப்போர்ட் எங்கங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைன். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி போக முடியாம வந்தாலும் நமக்கு அகைன் சப்போர்ட் ரேஞ்ச் இட் வில் கம் டவுன் அப் டு 26,000 ஓகே. ஸோ 26,000 வரைக்கும் வரலாம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து நமக்கு 26,500 ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா 26,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை 26,500 ரிஜெக்ட் பண்ணாம செஷன் ஆச்சுன்னா 26,800ல இருந்து 26,870 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணுது. ஓகே. இதெல்லாம் டே டைம் அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க? நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்க முடியாது டே டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி. ஸோ இந்த லெவல்ல நமக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? ஸ்டாப் லாஸ் எங்க? நம்ம அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஜோன் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஜோன்னு பார்த்தீங்கன்னா, 26,250 ஓகே. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்டான ஜோன். 26,250 ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துலயும் நம்ம கரெக்ட்டா சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆகுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரியும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, ரீஅகைன் பாசிபிலி சப்போர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஜோன்னு பார்த்தீங்கன்னா 26,500 ஸோ ரீஅகைன் இந்த ஏரியால வந்து மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் பைக்கு சாதகமா
திரும்புனா நம்ம வந்து பைக்கு போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, மார்க்கெட் வந்து இன்டர் டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்கலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுவரைக்கும் வரும்னு நான் சொல்லல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு, நம்ம எங்கெங்கலாம் வந்து என்ன மாரியான ஆக்ஷன் எடுக்கணும். நம்மளோட முடிவுல எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அத மறந்துறாதீங்க. ஸோ இப்போ 26,500ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ரேஞ்ச் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா, அ நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கும். சரிங்களா? பார்ப்போம் 26,500 இப்போதைக்கு. இத நம்ம இன்டர் டே ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டின்னா, அம் இந்த லோவ பிரேக் ஆகாத வரைக்கும் ஓகே 26,400 26,400 மார்க்கெட் வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இல்ல. ஸோ இதோட பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இந்த லோ ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் அகைன் வந்து பொசிஷன் குடுத்துட்டு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து எஸ்ஜிஎக்ஸ பொறுத்தவரைக்கும் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 27,500க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரி ஓகே. பட் அத பத்தி நமக்கு யோசனை இல்ல. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் இந்த லோவ ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த 26,400 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன் ஃபார் பை ட்ரெண்ட். பை ட்ரெண்ட்க்கு இந்த ஜோன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். 1. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. இந்த ரேஞ்சுக்கு மேலேயே கன்டின்யூ ஆயிட்டு இருக்குன்னா, நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் 26,800 ஸோ கன்டினியூவா மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ இது நடுவுல மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ப்ரெஷர் குடுத்தாலோ, அல்லது ஃபெயில்ட் ஆனாலும் நம்ம வந்து அடுத்தடுத்த டே சார்ட் என்னன்னு அனலைஸ் பண்ணி நம்ம டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம கன்டினியூவா லைவ்ல வாட்ச் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ 26,400 ஜோன பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, ஸோ பிரேக் அவுட் நடந்த பிறகு ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 26,250 ஞாபகம் வச்சுக்கோங்க. 26,400 மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு ஓப்பனிங்லயோ அல்லது ரன்னிங்லயோ வந்து பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 26,250 இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பை ட்ரெண்ட். பை ட்ரெண்டுக்கு இந்த லெவல பிரேக் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. இந்த லெவல பிரேக் பண்ணா 26,260 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து 26,450 டூ 60 இந்த ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா, இட் வில் கம் அப் டூ மார்க்கெட் பாத்தீங்கன்னா 26,800 டூ 26,870க்கு போக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த பிரைஸ் ஆக்ஷன் அப்டேட் ஆனாலும், அடுத்தடுத்த பிரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் மண்டேல ஒரு வேள குடுத்து பிரேக் அவுட் நடந்தாலும், இட் வில் கம் டவுன் இட் வில் கம் ஸ்டாப் லாஸ் மணி மேனேஜ்மென்ட் எல்லாமே வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம லைவ்ல தான் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு உள்ள ஸ்ட்ரக்சர் பிரகாரம் 26,400 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். இந்த லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் பை ட்ரெண்ட் இஸ் சேஃப். இந்த லெவல் பிரேக் அவுட் நடந்தா, அப்பயும் பை ட்ரெண்ட் சேஃப் தான். பட் இட் வில் கம் டவுன் அப் டூ 26,250 இந்த லெவல் வந்த பிறகு தான் டெசிஷன் எடுக்க முடியும். வில் கம் டவுன் ஆர் ரீட்ரேஸ்மென்ட் நடத்திட்டு கைக்கு சாதகமா போகுதான்றத பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதான் நாளைக்கான வியூஸ். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டே டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. அதே போல இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்க்கும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் செக் பண்ணியாச்சு. அதுல முக்கியமான சப்போர்ட் 26,400 லெவல பிரேக் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. லெவல் பிரேக் ஆச்சுன்னா, இட் வில் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் கம் டவுன் அப் டூ 26,250 ஓகே. ஒருவேளை மார்க்கெட் 26,450 டூ 500 லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து ஸ்டாண்டர்டா நிக்குது அப்படின்னா, பாசிபிலிட்டீஸ் வந்து நெறைய பை ட்ரெண்ட் தான் இருக்கு. ஸோ இட் வில் கோ அப் டூ 26,800 சரிங்களா? இதுதான் நாளைக்கான வியூ. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த லெவல நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலேயோ, லெவலுக்கு கீழேயோ மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் செஷன் ஆச்சுன்னா, ஸோ செக் பண்ணி பாருங்க எந்த லெவல் ரீச் பண்ணுதுன்னு. ஒருவேளை நடந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் குடுங்க. ஒருவேளை என் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என் நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தன விஷயமும் என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். ஸோ நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னவோ அதையும் சேர்த்துட்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மணி மேனேஜ்மென்ட் இஸ் மோஸ்ட் ஸோ இம்பார்ட்டன்ட். அத மிஸ் பண்ணிடாதீங்க. அதேபோல ஸ்டாப் லாஸ் எங்கன்னு தெரியாம ட்ரேட் பண்ணாதீங்க. அதேபோல எங்க நம்ம எக்ஸிட் ஆகணும்ன்றது தெரியாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே. இந்த 3 விஷயம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வேர் இஸ் அவர் என்ட்ரி, வேர் இஸ் அவர் ஸ்டாப் லாஸ், வேர் இஸ் அவர் எக்ஸிட். இந்த 3மே தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து நம்ம ப்ராஃபிட்டையும், நம்முடைய ஃபீல்டு லெவல்லயும் கரெக்ட்டா கொண்டு போக முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட இப்போ சேவிங்ஸ இழந்துட்டோம்னா, ரொம்ப ரொம்ப சிரமம். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.